வணக்கம். தமிழன் செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாம்பாளம்மன் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாம்பாளம்மன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கோயில் அர்ச்சகர்கள், இந்து அறநிலையத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தருமபுரியில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டப் பணிகள் உள்ளிட்ட 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேலும் தருமபுரியில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்ப பதிவேற்றத்தினை தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் ஆந்தியூர் சிவாவை ஆதரித்து திமுகவிற்கு வாக்கு சேகரித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஆண்டியூர் சிவாவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் என்று பொதுமக்களிடம் உரையாற்றினார். இதில் கோதை தயாளன், மு. சதீஷ்குமார் மற்றும் திமுக கட்சி கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களை முற்றிலும் ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 13 வழக்குகளில் காவல்துறையினர்களால் கைப்பற்றப்பட்ட 1156 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர்களின் முன்னிலையில் இன்று எரித்து அழிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறை போக்குவரத்து பிரிவின் சார்பில் பாதுகாப்பு பணியில் காவலர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திடீரென அங்கு வந்த இளைஞர்கள் ஒருவர் போக்குவரத்து போலீசாரை பார்த்ததும் அவரது நிழற்படத்தை வரைந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். சேலத்தில் திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் தற்போது தினந்தோறும் கொலைகள் நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பல பேர் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் தேடி வருகிறார்கள். ஆக திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள். விடியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தூண் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலும் தொண்டலிடத்திலும் அன்பாக பழகி நன்மதிப்பை பெற்றவர். கழகத்திற்காக பாடுபட்டவர். எல்லா தேர்தல்களிலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி செயல்படக்கூடிய நல்ல தொண்டர். அவர் 2 முறை குண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்று சிறந்த முறையிலே பணியாற்றியவர். அப்படி கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டர். கோவையில் நாளை திரைக்கு வர இருந்த கவுண்டம்பாளையம் படம் திரையிடப்படாது, ஒத்திவைப்பதாகவும் படத்தின் இயக்குநரும் நடிகருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையரிடம் படத்தின் எதிர்ப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பாக புகார் மனு அளித்த அவர் பின்னர் நடிகர் ரஞ்சித் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை திரைக்கு வர இருந்த கவுண்டம்பாளையம் படம் திரையிடப்படாது, ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சரையும் சந்தித்து படம் வெளியிட ஆதரவு கேட்பேன் எனவும் தெரிவித்தார். ஆக்சுவலா நாளைய தினம் நான் இயக்கி 2 தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் நாளைய தேதியில தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம். எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம். ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழகம் முழுக்க நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பி நிறைய தியேட்டர் எடுத்தாங்க. எங்களை நம்பி அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க.
ஆனா கடந்த 2 தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கம் இருந்து அச்சுறுத்தல் ஒண்ணு இருக்கு. அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, தியேட்டர் ஓனர்ஸை, ரிலீஸ் பண்ற விநியோகஸ்தர்களை, தியேட்டர் அதிபர்களை, திரையரங்க உரிமையாளர்களுக்கு போன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணா இந்த படத்தை நாங்க கலாட்டா பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், வாட்டர் வெடிஸ், இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு தாமதம், ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வர்ற மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதே போல தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படம்ங்கிறது, நான் சென்சார்ல முறையா சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன். நான் தவிர ஒரு படம் எடுக்கல, அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு நாடக அதை பத்தி சொல்லணும்னு ஒரு படம் எடுத்தேன். ஆனா அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா இப்படி மிரட்டி எங்களை போல் உள்ள தயாரிப்பாளர்களை, ஒரு எளிய கலைஞர்களை, வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான், கடவுள் தான் எங்களுக்கு துணை, வேற எந்த பக்க பலமும் கிடையாது. ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை திரையில இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா யோசிச்ச ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நடந்திருக்குது. இதை நான் எப்படி களையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்திச்சு, சென்னையில போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்திச்சு, தமிழக அரசு இதுல நாங்கள் முறையிட்டு, ஏன்னா இதை போல ஒரு எளிய கலைஞருடைய படம் வராமல் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக முடிந்தால் தமிழக முதல்வர் அவர்களையும் நேரில் சந்திச்சு இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கும். கட்டாயமா உங்களுடைய அன்பும் பாதுகாப்பு எப்போ எங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்க. நமக்கு இறைவன் நம்ம பக்கம் இருக்கிறான், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவு அதிநவீன வசதிகளுடன் மீண்டும் செயல்பட துவங்கியுள்ளது. தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்டம் முழுவதும் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள கண் சிகிச்சை பிரிவில் நாள்தோறும் ஏராளமான கண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகளை புத்தக வாசிப்பு குழுவினர் மகிழ்வித்தனர். தூத்துக்குடி முத்தம்மாள் காலனியில் செயல்பட்டு வரும் வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகளை அவர்களது பள்ளிக்கே சென்று ஆடி பாடி மகிழ்வித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் செய்வதை தூத்துக்குடி மக்கள் இவர்களை மனதால் பாராட்டியும் வருகின்றனர். தென்காசியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை உயிரோடு புதைக்கும் நிகழ்வுகளை மாவட்ட ஆட்சியர் கையாளுவதாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி, தொழிலாளர்களின் முகவரி மாஞ்சோலையாக இருக்கக்கூடிய நிலையில் குடும்ப அட்டை பெற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கூறுவது யாருக்கோ விலை போனது போல தெரிகிறது என பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் வந்து குளித்து ஆனந்தமடைந்து செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்தோடும் தண்ணீர், இதனால் இங்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர்கள் வந்து குளித்து ஆனந்தமடைந்து செல்கின்றனர். குமரி மாவட்டம் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்களும் ஏராளமானவர்களும் தினமும் வந்து செல்கின்றனர். புதுச்சேரியில் ஊழல் முறைகேடுகளை மூடி மறைக்கவே பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்கிறார் என்று வைத்தியலிங்கம் எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கி தொகுதி முழுவதும் வாக்களிக்க மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், நீட் வினாத்தாள் முறைகேடு, மணிப்பூர் கலவரம், ராமர் கோவில் ஊழல், விமான நிலையங்கள் இடிந்து விழுகிறது, மேலும் பீகாரில் இதுவரை 8 பாலங்கள் காணாமல் போயிருக்கிறது, இப்படி எதற்கும் பதிலளிக்காமல் 3 குட்டி கதைகளை சொல்லி பிரதமர் மோடி பேசுகிறார். இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் விரைவில் வடகிழக்கு மழை தொடங்க இருக்கும் நிலையில் போடியநாயக்கனூர் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை மூலம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கம்பத்தில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கள்ளர் பள்ளிகளை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அகில இந்திய மார்பாடு பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கள்ளர் சமுதாய மக்களின் நலன் கருதி விக்டோரியா மகாராணி அவர்களால் உருவாக்கப்பட்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை தமிழக பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடாது என கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அகில இந்திய மார்பாடு பிளாக் கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட எம்பிஎஸ் முருகன் பேசுறேன். இந்த கம்பத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கா என்று சொன்னால், இப்போது ஆளுகின்ற அரசாங்கத்தை கண்டித்து கம்பத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அதே போன்று பூர்ண மதுவிலக்கு ஆக்க வேண்டும், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்லாது எங்களுக்கு 1920 கல்லர் ஸ்கூல்ல பிரிட்டிஷ்காரங்க கூட்டிட்டு போன அந்த கல்லர் ஸ்கூல இப்போது ஆளுகின்ற அரசாங்கமானது அதை அரசு பள்ளியில் ஆக்க வேண்டும் என்று கல்யாணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அரசுரிமை ஆக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும். நீதி அரசர் சந்துரு அவர்கள் அவருடைய தலைமையில இந்த கல்லர் பள்ளிகளை அரசுரிமை ஆக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் உடனே திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்லாது இப்ப கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 61 இளைஞர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக 10 லட்சம் கொடுக்குறாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா கண்துடைப்பா தெரியுது எங்களுக்கு. கள்ளக்குறிச்சியில இளைஞர்கள் செத்து இருக்கிறான், மத இருந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து இருக்கிறான். அது யாரும் பார்க்கல. விவசாயிகள் கம்பத்துல விவசாயிகள் செத்தாந்துன்னா அவங்களுக்கு நிவாரணம் எதுவும் கொடுத்தது இல்ல. அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10,000 10 லட்சம் கொடுப்பீங்க. ஆனா அதை பாதுகாக்கணும்ல. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அதே போன்று பூர்ண மதுவிலக்கு ஆக்க வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்க என்ன சொல்லுங்க, ஓட்டு கேட்கும் பொழுது நாங்கள் பூர்ண மதுவிலக்காகவும் மதுவிலக்கை ஒழித்திருத்தால் ஆட்சியில முதல் கைத்து போடுவோம் சொன்ன இந்த திமுக அரசு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுடைய கருத்தை. அதை கண்டித்துத்தான் இந்த கம்பத்துல ஆர்ப்பாட்டம். நாங்கள் ஒருவரும் பூர்ண மதுவிலக்கை ஆக்கும் வரை எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும், உடல் போராட்டம் தொடரும். அதே போன்று எங்கள் கல்லர் பள்ளிகளை அரசுடைமையாக்குவதும் எங்களுடைய உரிமையை ஒருவரும் பறிகொடுப்போம், பறிப்பதை தடுப்போம் எங்கள் தெரிய போகிறோம். அதே போன்று 1920 பிரிட்டிஷ்காரர்கள் எங்களுடைய உயிரில் 30 உயிர் நிறைய உயிர் போயிருக்கின்ற கல்லர் பள்ளிகளை உருவாக்குவதற்கு அந்த உரிமையை நாங்கள் ஒருவரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்னொன்று சொல்றேன், 1979 இதே போல டிஎன்சியா மாத்துறீங்க. எங்கள் உரிமைகளை ஒவ்வொன்றும் பறிப்பதற்கு முக்கோள் சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயம் ஒத்தார்கள் அல்ல. எங்களுடைய உரிமையை பறிக்க விடமாட்டோம் என்று புதுச்சேரியில் பொதுமக்கள் தனியார் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், மதுபான கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் நடத்தப் போவதாக உழவர்கரை தொகுதி மக்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி உழவர்கரை தொகுதி மக்கள் அந்த தொகுதியில் பிரபலமான தனியார் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, உழவர்கரை தொகுதியில நிறைய ரெஸ்டோ பார்களும் மற்றும் பார்களும் நிறைய திறக்கிறாங்க. ஒரு 100 அடிக்கு ஒரு தடவை 100 அடிக்கு ஒரு இடம் ரெஸ்டோ பாரும் இருக்கு. இன்னைக்கு இந்த உழவர்கரை பேருந்து நிலையம் பேர் போய் ராசாத்தி பார் பஸ் நிலையம்ன்ற அளவுக்கு மாறி போயிருக்கு. இதெல்லாம் மாத்தணும். இனி புதிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்காதே புதுவை அரசை நான் முறைப்படி கேட்டிருக்கிறேன். இனி ஒரு புதிய ரெஸ்டோ பார் கண்டிப்பா எங்க உழவர்கரை தொகுதிக்கு வேணாம். இருக்கிற பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற அனைத்து பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் தயவு செய்து இழுத்து மூடிடுங்க. இல்லைன்னா மக்களை திரட்டி இன்னும் பெரும் போராட்டம் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பொதுமக்களுக்கு இடையூறு வேணாம். உழவர்கரை தொகுதியிலிருந்து இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு உழவர்கரையில இருந்து ஆரம்பித்து தொகுதி முழுவதும், புதுச்சேரி முழுவதும். எல்லாரும் கேட்பாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, என்ன இது பூரண மது வழக்கெல்லாம் புதுச்சேரியில சாத்தியமான்னு சொல்லிட்டு. போராடாம நமக்கு சுதந்திரம் கிடைச்சது கிடையாது. இன்னைக்கு தேதியில நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன்.
கண்டிப்பா இது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. நீ உழவக்கடை தொகுதியில முதல் அடியா பூரண மதுவிலக்க அமுல்படுத்த கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுக்கான எனக்கு உழவக்கடை தொகுதியை சேர்ந்த மக்கள் இயக்கம் மற்றும் அனைவரும் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் புதிதாக ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி அளித்தால் பெரும் போராட்டம் நடைபெறும். இருக்கும் பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் உடனே மூடி விடுமாறு புதுவை அரசை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். கோவையில் பானிபூரி விற்கும் இடங்கள் மட்டுமின்றி தயாரிக்கும் இடங்களுக்கும் சென்று தயாரிப்பு கூடங்களின் தரம், தயாரிப்பு முறை, பொருட்கள் கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நேற்று ஒரே நாளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 30,000 மதிப்பிலான பானிபூரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. ஒசூரில் கடைக்கு 5,000 ரூபாய் என 25 கடைகளுக்கு 1,25,00,000 ரூபாய் மாமூல் கேட்ட எஸ்ஜிபி மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒசூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நகர பகுதிக்கு செல்ல வசதியாக சுற்றுச்சுவரை எடுத்து வண்ணார் தெரு வழியாக மீண்டும் பாதி திறக்கப்பட்டதால் ஒரு கடைக்கு 5,000 ரூபாய் வீதம் 25 கடைகளுக்கு 1.25 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியதாக சுகுமார் என்பவர் மாமன்ற உறுப்பினரின் கணவர் தேவராஜ் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தேவராஜை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒசூர் அருகே ஆர்டிஓ சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையின் கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. ஒசூர் நோக்கி வரக்கூடிய தமிழக நுழைவான ஜூசிவாயில் வட்டார போக்குவரத்து சோதனைச் சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனைச் சாவடியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தமிழகத்திற்கு வரக்கூடிய கனரக வாகனங்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கிட லஞ்சம் வாங்கப்படுவதாக வந்த புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் கட்டுக்கட்டான பணத்தை பறிமுதல் செய்தனர். கடலூர் புதுச்சேரி எல்லையில் வருவாய்த்துறையினர், டாஸ்மாக் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். சோதனையில் பலர் புதுச்சேரியில் சென்று மது அருந்துவிட்டு அங்கிருந்த மது பாட்டில்களை வாங்கி வருவதும் தெரியவந்தது. இந்த மது பாட்டில்கள், சாராய பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை அங்கேயே கொட்டி அழித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி விவசாயிகள், பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் வழியே விழுப்புரம், நாகப்பட்டினம் இடையிலான 4 வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சாலை விரிவாக்கப் பணிகள், பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனால் 2,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாய நிலங்களுக்கு செல்ல ஏதுவாக சுரங்க வழி பாதை மற்றும் 4 வழி சாலையின் நடுவே திறப்பு ஒன்றை அமைத்து தரும்படியும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். அந்த வேலை நடைபெறும் 2,000 ஏக்கரை வேலை நடைபெறும் இடத்தில் இருபுறமும் 2 கூறாக பிரிந்து விட்டது. இந்த 2,000 ஏக்கர் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கு செல்வதற்கு எந்தவித சாலை வசதியும் கிடையாது. நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வந்தால்தான் அந்த அடுத்த நிலத்துக்கு போக முடியும். ஆடு மாடுகள் ஓட்டி செல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடு மாடுகள் தினசரி போய் மேய்ச்சலுக்கு போக வேண்டிய இடம். அந்த சாலையில் போகக்கூடிய இடத்தில் எங்களுக்கு விவசாயமும் பாதிக்கின்றது, வாழ்வாதாரமும் பாதிக்கின்றது. பலம் பிடியின் சார்பாக 4 பேரும், எங்கள் கிராமவாசிகள் சார்பாக, அதாவது இணைப்பு சார்ந்துள்ளார்கள். இந்நிலையில் நகாய் பிடியின் சார்பாக 4 பேரும், எங்கள் கிராமவாசிகள் சார்பாக 100 பேரும் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் அந்த நிலத்திற்கு செல்வதற்கு சப்வே சுரங்க வழி கேட்டோம். அது எங்களால் முடியாது, அதுக்கு செலவு அதிகமாக ஆகும். நாங்கள் சர்வீஸ் ரோடு, அதாவது இணைப்பு சாலை உங்களுக்கு போட்டு தருகின்றோம், நீங்கள் அதனை பயன்படுத்தி செல்லலாம் என்று கூறி ஒரு ஒப்பந்தத்தில் அவர்களும் கையெழுத்திட்டார்கள், நாங்களும் கையெழுத்திட்டோம். ஆனால் 15 நாட்கள் ஆவது, இதுவரையிலும் எந்த வேலையும் செய்யப்படவில்லை. ஆனால் அவங்க ரோட்டு வேலையை திரும்ப நேற்றிலிருந்து செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். எனவே அந்த ரோட்டு வேலை, அந்த வேலை நடக்கும் வரையில்
உங்களுக்கு சர்வீஸ் ரோடு போடும் வரையில் நாங்கள் ரோட்டு வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி கையெழுத்தும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி ரோட்டு வேலை செய்கிறார்கள். அதனை நாங்கள் தடுத்து நிறுத்தி நீங்கள் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று சொன்னோம். இதற்காக அவங்க செய்கிறோம் என்று சொல்லி அவங்க மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த நிலைக்கு நாங்கள் சென்னை மாநகரில் இன்று அதன் கௌரவமிக்க இன்ஸ்பைரோ விருதுகள் 2024 என்ற நிகழ்வின் 3வது பதிப்பை இன்று சிறப்பாக நடத்தியது. சென்னை மாநகரில் இன்று அதன் கௌரவமிக்க இன்ஸ்பைரோ விருதுகள் 2024 என்ற நிகழ்வின் 3வது பதிப்பை இன்று சிறப்பாக நடத்தியது. இந்நிலையில் நமது சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்திருக்கும் சாதனையாளர்களையும் மற்றும் மாற்ற உருவாக்குநர்களையும் இவ்விருதுகள் கௌரவிக்கின்றது. கோவை விமான நிலையம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். விழுப்புரம், கடலூர், திருத்தணி ஆகிய பகுதிகளிலும் கள்ளச்சாராயம், மெத்தனால் பதுக்கல் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விசாரிக்க அதிமுக பிரதிநிதிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக உள்ளாட்சி நிர்வாகிகள் செய்யும் ஊழல்களை ஊடகம் வெளிக்கொண்டு வர முடியும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஈரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் கவுண்டம்பாளையம் திரைப்படம் குறித்து மனு அளித்துள்ளார். ஈரோட்டில் கவுண்டம்பாளையம் படத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி பற்றிய வசனங்கள், தலித் மக்களை பற்றிய வசனங்கள் நீக்கிய பிறகு படத்தை வெளியிட வேண்டும் என மனு அளித்தார். இதில் மத்திய மாவட்ட செயலாளர், பொறியாளர் ஜாதி, தெற்கு மாவட்ட செயலாளர் கமல்நாதன், கட்சி தொண்டர்கள் இருந்தனர். கிருஷ்ணகிரி KRP அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே KRP அணை கட்டப்பட்டுள்ளது. அந்த அணையில் இருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என KRP அணை பாசன விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் பழையங்குடியின ஊராட்சி மன்ற புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழையங்குடி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கமல்ராஜன், தெய்வநாயகி, ஊராட்சி மன்ற செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தோழர்கள், மகளிர் சுய உதவிக்குழு ஒப்பந்ததாரர்கள், தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறப்பு விழா நடைபெற்றது. கோயம்பேட்டில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அந்நிய குளிர்பானங்களை தவிர்ப்போம், சுதேசி பானங்களை பருகுவோம் என்ற வாசகத்தை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் அந்நிய குளிர்பானங்களை தரையில் ஊற்றி எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் சென்னை உள்ளிட்ட 5 மண்டலங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேரவை நிர்வாகியான மணி பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு சேலை, உணவு வழங்கப்பட்டன. இந்நிலையில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓடும் அரசு பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை செல்லும் சாலையில் 2 பெண்கள் பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணிகளின் கழுத்தில் கிடந்த 3 பவுன் தங்கச் செயினை அறுத்து தப்பிக்க முயற்சி செய்தனர். அப்பொழுது பொதுமக்கள் சுற்றி வளைத்து காளீஸ்வரி என்ற பெண்ணை சிறைபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரை வரவழைத்து திருட்டி பெண்ணை ஒப்படைத்தனர். இதில் அந்த பெண் தூத்துக்குடி மாவட்ட பகுதியை சேர்ந்த காளீஸ்வரி என்பது தெரிய வந்தது. மேலும் தப்பி சென்ற மற்றொரு பெண்ணான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இசக்கியம்மாள் என்ற பெண்ணை 1 மணி நேரத்தில் குளச்சல் போலீசார் கைது செய்தனர். கோவை கொடேசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் 2024 என்ற தலைப்பில் 2022 ஆண்டு வேளாண் கண்காட்சி சர்வதேச அளவில் நடைபெறவுள்ளது. கோவை கொடேசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் வரும் 11ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. வழக்கமாக 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி இந்த ஆண்டு 5 நாட்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் 4 நாட்கள் போதிய அளவில் இல்லை என்று பலரும் கருத்து தெரிவித்து இருந்த நிலையில் அந்த கருத்தின் அடிப்படையில் 5 நாட்களாக அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி சேர்க்கை உரிய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக தமிழ்நாடு அரசாணை 161 அடி அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான
கல்வி சேர்க்கை உரிய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற வேண்டுமென மனு அளிக்கப்பட்டது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாணவர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ரா. விஜயராசா, மாவட்ட மாணவர் சங்க செயலாளர்கள் எருமாபாளையம் குமார், தாரை மணி, மேட்டூர் நவீன், மாவட்ட மாணவர் சங்க தலைவர் வழக்கறிஞர் மோகன்ராஜ், தர்மராஜ், குப்புசுவாமி, பாமக ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி குற்றவியல் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக நீதிமன்றங்களை புறக்கணித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றங்களை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவா அவர்கள் பொதுமக்களிடம் தீவிரமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவா அவர்கள் பொதுமக்களிடம் தீவிரமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்நிலையில் அந்தியூர் சிவா உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆதலால் வரும் 10ஆம் தேதி அன்று அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று விக்கிரவாண்டி பொதுமக்களிடம் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். வேலூரில் மண்டல அளவிலான குறு சிறு நடுத்தர தொழில் முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் VR சுப்புலட்சுமி தலைமையில் மண்டல அளவிலான குறு சிறு நடுத்தர தொழில் முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட தொழில் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களும் உரிய உட்கட்டமைப்புகளும் உள்ளதால் முதலீடு செய்ய வருமாறு கேட்டுக் கொண்டார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளை தண்டுவிட, நீர்க்கசிவு நோய் உள்ளிட்ட 3 அரிய வகை நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதித்துள்ளனர். விருதுநகர் அருகே நெல்லமாய்க்கம்பட்டியை சேர்ந்த பால்ராஜ் என்பவருக்கு முதன்முறையாக மூக்கின் வழியாக மூளை தண்டுவிட திரவ கசிவு சரி செய்யும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதேபோல் சபரிகுமாரி என்ற பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் இருந்த 6.5 கிலோ கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். மேலும் 4 வயது குழந்தைக்கு மூளை சுற்றியிருந்த சீழ் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருச்சி அருகே பிரபல ரவுடி கலைப்புலி ராஜாவை காலில் சுட்டு போலீசார் பிடித்தனர். திருச்சி அடுத்த சிறுகனூர் காப்புக்காடுகளில் கலைப்புலி ராஜா மறைத்து இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலை அடுத்த போலீசார் அங்கு சென்றுள்ளனர். அப்போது அவர் போலீசாரை திடீரென தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் அவரது வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமடைந்த கலைப்புலி ராஜாவை உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் அனைத்து துறையை சார்ந்த முதல்நிலை அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து நலத்திட்டங்களும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு கிடைக்கப்பெற செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தினால் சிறப்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பணிகள் தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்து பகுதிகளிலும் மேம்படுத்தவும் இந்த கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் மத்திய அரசு 3 புதிய சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்ததை திரும்பப் பெற கோரி கண்டிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் மதுரை, சென்னை உள்ளிட்ட நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள், பார் கவுன்சில் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், நாடாளுமன்றத்தில் காரசார விவாதங்கள் எழுந்து குறித்தான கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதை பொறுக்காமலும் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தினால் தான் எவ்வாறு செய்வது தெரிவித்துள்ளார். பிரதமர் செய்கின்ற ஆட்சிக்கு தடங்கள் ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்கக்கூடிய செயலாகத்தான் இதனை பார்ப்பதாக தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு.
தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.